குட் ஈவினிங் கைஸ். எங்கள் தாத்தாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 குழந்தை. பட் ஆனால் யாரையும் படிக்க வைக்கல. அவங்களுக்கு வீடு வசதி எதுவுமே அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இது பண்ணலை. எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களையும் படிக்க வைக்கல. அவங்க ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி எங்கள் ஃபாரினில் வந்து ஜாப் கிடச்சி அவங்க தம்பி தங்கச்சி எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அதுக்கடுத்து எங்கள் அப்பா தனியாக வீடு கட்டி எங்கள் 3 பேரை இன்ஜினியரிங், நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பி. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எங்களை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சு கொஞ்சம் இடம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 5 வயசு தான் ஆகுது. அவனுக்கு ஆல்ரெடி நான் இப்போ வீடு கட்டி முடிச்சிட்டேன். ஒரு ஜஸ்ட் 3வது ஜென்ரேஷன், அதாவது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, இப்போ நான். என்னோட பையனோட ஜென்ரேஷனில் அவன் கஷ்டப்பட மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்மளோட ஃபேமிலியை ஒரு வறுமை கூட்டிலிருந்து, ஒரு கஷ்டப்படுற இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு யாரோ ஒருத்தரோட லைஃப்பை வந்து சேக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்னோட ஃபேமிலியில் எங்கள் அப்பாவோட லைஃப்பை சேக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவை பிரிஞ்சு 25 வருஷம் இருந்தனால நான் இன்னைக்கு என்னால் நினைச்சது எல்லாத்தையுமே பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் உங்களோட கஷ்டத்தில் இருக்கிற ஃபேமிலியை அவங்களோட லைஃப்பை சேக்ரிஃபைஸ் பண்ணி யார் மேலே தூக்கிட்டு வந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா டிஸ்கஷனுக்கு என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.